ஐஏஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. எந்த புதிய அரசு பொறுப்பேற்றாலும் கூட அவங்களுடைய அரசினுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரி முதலமைச்சர் யாரை விரும்புகிறார்களோ, அந்தந்த அமைச்சர்கள் யாரை விரும்புகிறார்களோ அதற்கேற்றவாறு அதிகாரிகளை மாற்றி அமைப்பது அப்படிங்கிறது வழக்கம். அவங்களுக்கான டீம் அப்படிங்கிறத அவங்க ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் இப்போது முதலமைச்சருக்கான 2 தனிச் செயலர்கள் நியமிக்கப்பட்டாங்கன்றதை பார்க்கிறோம். தற்போது முன்னாள் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உட்பட பல்வேறு ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறோம். நம்முடைய மூத்த செய்தியாளர் ராஜா தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கின்றார். ராஜா, யாரெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறாங்க? விரிவான தகவல்கள். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான அரசு பதவியேற்ற பிறகு தற்பொழுது ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றத்திற்கான அந்த முதல் பட்டியல் வந்துள்ளது. தற்பொழுது 3 ஐஏஎஸ் அதிகாரிகள் தற்பொழுது மாற்றப்பட்டுள்ளனர். அதில் முக்கியமாக கூற வேண்டும் என்றால் உதயச்சந்திரன், அதாவது பினான்ஸ் செக்ரட்டரி இப்ப மாற்றப்பட்டுள்ளார். நிதித்துறை செயலாளராக இருந்த திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் மாற்றப்பட்டுள்ளார். இது ஒரு முக்கியமான ஒரு மாற்றமாக பார்க்கப்படுகிறது. என்றால் கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில், திமுக ஆட்சியில் அவர் ஒரு பவர்ஃபுல் ஐஏஎஸ் அதிகாரி என்று கூட தலைமைச் செயலக வட்டாரத்தில் எல்லாம் கூறுவார்கள். முதலமைச்சருடைய செயலாளராக இருந்தார். அதன் பிறகு நிதித்துறை செயலாளராக இருந்தார். அவர் தற்பொழுது மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். ஆனால் அவருக்கு வேறு எந்த பொறுப்பும் வழங்கப்படவில்லை. தற்சமயத்துக்கு அவர் அந்த உதயச்சந்திரன் மாற்றப்பட்டுள்ளார். மெட்ரோ சிஎம்ஆர்எல், அதாவது மெட்ரோ ரயில்வே நிர்வாகத்தினுடைய இயக்குநர் இருந்த சித்திக் ஐஏஎஸ் தற்பொழுது நிதித்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதே போல் கடந்த ஆட்சியில் தலைமைச் செயலாளராக இருந்த முருகானந்தம் ஐஏஎஸ் அவர் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்த பிறகு அவர் அங்கிருந்து மாற்றப்பட்டிருந்தார். அவரும் தற்பொழுது மாற்றப்பட்டு வருவாய் நிர்வாக துறையினுடைய ஆணையராக தற்பொழுது நியமிக்கப்பட்டுள்ளார். அதே போல் டாஸ்மாக் எம்டியும் கிருஷ்ணராஜ் இருந்தார். அவருக்கு பதில், அதாவது தமிழ்நாடு டாஸ்மாக் எம்டி நந்தகுமார் தற்பொழுது அவர் அங்கு நியமிக்கப்பட்டுள்ளார். மேலாண்மை டாஸ்மாகினுடைய மேலாண்மை இயக்குநராக நந்தகுமார் நியமிக்கப்பட்டுள்ளார். அதே போல் சொர்ணா ஐஏஎஸ் அவங்களும் மாற்றப்பட்டிருக்காங்க. இப்படி அவங்களுக்கு அதாவது ஸ்டேட் ப்ராஜெக்ட் ராஷ்டிரிய உச்சந்தர் 6 அபியன் அப்படிங்கிற RUC என்ற கூடிய அந்த அமைப்புக்கு அவங்கள இப்ப போட்டிருக்காங்க. எம்டிஏ மேனேஜிங் டைரக்டரா போட்டிருக்காங்க. இப்படி 4 ஐஏஎஸ் அதிகாரிகள் தற்பொழுது மாற்றப்பட்டுள்ளார். இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் முக்கியமான மாற்றம் என்று பார்க்க போனால் 2 ஐஏஎஸ் அதிகாரிகள் இருவருமே கடந்த ஆட்சிக்கு மிக நெருக்கமாக இருந்தவர்கள். பவர்ஃபுல் போஸ்டிங்ல அவங்க இருந்தாங்க. அவங்களதான் நிதித்துறை செயலாளராக இருந்த திரு உதயச்சந்திரன் மாற்றப்பட்டு திரு சித்திக் ஐஏஎஸ் அவருக்கு பதில் நிதித்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதே போல் கடந்த ஆட்சியில் தலைமைச் செயலாளராக இருந்த முருகானந்தம் மாற்றப்பட்டு அவர் வருவாய் நிர்வாகத்துறையினுடைய ஆணையராக தற்பொழுது மாற்றப்பட்டுள்ளார். இந்த அறிவிப்பு தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது. தலைமைச் செயலாளர் சாய்குமார் வெளியிட்டுள்ளார். அதே மாதிரி அமுதா ஐஏஎஸ் அவர்களுடைய இடத்துலதான் முருகானந்தம் அவர்கள் போடப்பட்டிருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அமுதா ஐஏஎஸ் அவர்களுக்கு வேற போஸ்டிங் கொடுக்கப்பட்டிருக்கா? அவங்களுடைய நிலை என்னன்றதில் தெளிவு இருக்கா ராஜா? அமுதா ஐஏஎஸ் அவங்க ஏற்கனவே அடிஷனல் சார்ஜஸ் தான் பார்த்து வந்தாங்க. வருவாய் நிர்வாக பேரிடர் ஆணையர். அந்த பொறுப்பு தான் தற்பொழுது திரு முருகானந்தம். அமுதா ஐஏஎஸ் அவர்கள்ட்ட அடிஷனல் சார்ஜா இருந்த வருவாய் நிர்வாகம் இப்ப முருகானந்தம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இல்லையா? ஓகே. இப்போ அமுதா ஐஏஎஸ் அவர்கள் இப்போ என்ன சார்ஜ் ஹோல்ட் பண்றாங்க? அது அந்த பொசிஷன்ல தொடர்றாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஓகே ரைட். நன்றி ராஜா, விரிவான தகவல்களுக்கு. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.